ரியல் வெர்சஸ் ரியாலிட்டி படத்தில் பார்க்குற இந்த கேரக்டர்ஸ் ரொம்பவே பயங்கரமாக இருந்தாலும் ரியல் லைஃப்பில் ரொம்பவே அழகாக இருக்க இந்த கேரக்டர்ஸ் தான் இந்த ரியல் வெர்சஸ் ரியாலிட்டி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எந்த ஒரு கேரக்டரை பார்க்க போகிறோம்னா ஐ படத்தில் வர லிங்கேசன் கேரக்டர் தான். இந்த கேரக்டர் ரொம்பவே கொடூரமான மேக்கப் பண்ணி ரொம்பவே கொடூரமாக இவரோட உடம்பும் குறைச்சி ரொம்பவே மோசமான நிலையில் இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த கேரக்டர் ரொம்பவே உடம்பு முடியாத மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் ரியல் லைஃப்பில் விக்ரம் ரொம்பவே ஃபிட்டாகவும் ரொம்பவே ஹேண்ட்ஸமாகவும் இருப்பார். அவரோட ஏஜ் 59 வயசுங்க. பட் அந்த 59 வயசு ஏஜ் மாதிரி இருக்க மாட்டார். ரெண்டாவது எந்த ஒரு கேரக்டர் பார்க்க போகிறோன்னா த ஜோக்கர். இது எந்த ஒரு ஜோக்கர்னா பேட்மேன் படத்தில் வர ஜோக்கர் தாங்க. இந்த ஒரு கேரக்டர் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். இதை பார்த்தாலே எல்லாருமே பயப்படுவாங்க. இந்த ஒரு கேரக்டர் அவ்வளோ பயங்கரமாக அவ்வளோ அந்த மேக்கப்பும் சரி அந்த ஒரு இதுவும் சரி லுக்கும் சரி பயங்கரமாக இருக்கும். பட் இதோட ரியல் லைஃப்பில் இருக்க கேரக்டர் யாருன்னா இதோட ஹீரோவான ஈத் லெட்ஜர் தாங்க. அவர் இறந்துட்டாலும் அவர் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்க ஒரு நபர். அந்த ஒரு நபர் இந்த ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. மூணாவது யாரை பார்க்க போறோன்னா அருந்ததி படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் பசுபதினு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த ஒரு கேரக்டர் உண்மையிலேயே ரொம்பவே பயங்கரமா இருக்கும். அந்த கேரக்டரை நான் சின்ன வயசுல பார்க்கும்போது அந்த கேரக்டரை பார்த்தா பயந்துருக்கேன். உண்மையிலேயே அந்த பசுபதி கேரக்டர் ரொம்பவே பயங்கரமா இருக்கும். அதோட டைலாக்ஸும் உண்மையிலேயே பயங்கரமா இருக்கும். இதை நடிச்சது யாருன்னா ஹேண்ட்ஸமா இருக்க சோனு சூத் தாங்க. இவர் ஹிந்தியில் ஒரு அளவுக்கு பெரிய ஸ்டார். நாலாவது எந்த படத்தில் வர கேரக்டரை பார்க்க போகிறோம்னா இட் மூவியில் வர ஜோக்கர் தாங்க. இட் மூவி பார்த்துருந்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு ஜோக்கர் வருவாருங்க. அவரும் உண்மையிலேயே பயங்கரமாக இருப்பார். பட் அந்த ஜோக்கரை பார்த்தா எல்லாருக்குமே பயம் வரும். அந்த மூவியை பார்த்த எல்லாருக்குமே அந்த ஒரு ஜோக்கரை பார்த்தா ரொம்பவே பயப்படுவாங்க. பட் அதோட ரியல் ஃபேஸில் இருக்க பில்லுன்ற நபர் தாங்க. இவர் செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பார் இந்த ஒரு நபர். அஞ்சாவது எந்த படத்துலேருந்து பார்க்க போகிறோன்னா அரண்மனை சீரீஸ்ன்றது நம்ம தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீரீஸாக இருக்கும் நிறைய பேருக்கு. இதில் ஹாரர் ஃபேஸ் யாருதுன்னா ஆண்ட்ரியா ஹாரர் ஃபேஸாக ஒரு ஃபேஸ் இருக்கும். அந்த ஃபேஸுக்கும் ஆண்ட்ரியாவோட ரியல் ஃபேஸுக்கும் பார்க்க போகிறோம். ஆறாவதா எந்த ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா காஞ்சூரிங். இந்த ஒரு காஞ்சூரிங் படத்தில் வர ஒரு பயங்கரமான ஒரு சீரீஸில் இருக்க ஒரு பொம்மை தாங்க. அது என்னன்னா அனபில். இந்த ஒரு பொம்மையை பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்க. பட் இந்த பொம்மையோட ரியல் ஃபேஸை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்காதுங்க. ஏன்னா இதோட ரியல் ஃபேஸ் இதுதாங்க. இது பார்க்க அவ்வளோ பயங்கரமாக இருக்காது அந்த பொம்மை. ஏழாவது எந்த படத்துல பார்க்க போறோம்னா நம்ம ஊர் படங்க. அது காஞ்சூரிங் இல்ல காஞ்சனா. நம்ம ஊர் காஞ்சனா படத்துல சரத்குமார் அவர் உண்மையிலேயே பயங்கரமா இருப்பார். பேய் கெட்டப் போட்டு மனுஷன் ஒரு நாயகன் சொல்லலாம். ஏன்னா அவரோட கெட்டப் அப்படி இருக்கும். தலைவன் ரியல் லைஃப்ல ரொம்பவே ஃபிட்டாகவும் ரொம்பவே ஹேண்ட்ஸமாகவும் இருப்பாரு. எட்டாவதா எந்த ஒரு படத்துல பார்க்க போறோம்னா டார்லிங் படத்துல நிக்கி கல்ராணி ஒரு பேய் ரோல் பண்ணியிருப்பாங்க. அந்த பேய் ரோல்ல அவங்களோட ஃபேஸ ரொம்பவே பயங்கரமா இருக்குங்க. அந்த ஒரு ஃபேஸை பார்த்தா உண்மையிலே கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். பட் ரியல் லைஃப்ல நிக்கி கல்ராணியோட ரியல் ஃபேஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு பயங்கரமா இருக்காது. ரொம்பவே அழகாவும் இருப்பாங்க. ஒன்பதாவதா எந்த ஒரு படத்துல எந்த ஒரு கேரக்டரை பார்க்க போறோம்னா ஓஜி தமிழ் படமான சந்திரமுகி தாங்க. இந்த சந்திரமுகியில அந்த ஒரு சந்திரமுகி கேரக்டரா மாறி இருப்பாங்க. அதுல பரதநாட்டியமா ஆடிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு அவங்களோட ஃபேஸ் பார்க்க ரொம்பவே பயங்கரமா இருக்கும். அதுல அவங்க லைட்டா ஒரு மேக்கப் தான் இருக்கும். பட் அந்த ஒரு ஃபேஸ் பார்த்தா நம்மளுக்கு இப்போ வரையுமே அது ஒரு பயமான ஒரு ஃபேஸா இருக்கும். ரியல் லைஃப்ல ஜோதிகா எப்படி இருப்பாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க ரொம்பவே அழகா இருப்பாங்க. அவங்க அந்த ஒரு படத்துல அந்த ஒரு கேரக்டர் பண்ணும்போது ரொம்பவே பயங்கரமா இருக்கும். பட் ரியல் ஃபேஸ் அவங்க ரொம்பவே அழகா இருப்பாங்க. பத்தாவதா நம்மளோட லிஸ்ட்டில் யார் இருக்கானா லிஸ்ட்டில் இல்லைங்க, இது உங்களோட லிஸ்ட்டு. பத்தாவதா நீங்கள் தான் ஒரு நபரை காட்ட போகிறீங்க. அது ஒரு நபரை கான்வர்ஸ்ல பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வேணும்னா நம்ம பெர்லின் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.